யானை ஒரு காட்டு விலங்கு, வைல்ட் அனிமல்ங்கிறத அப்பப்போ மறந்துடுறோம். ஆனா அது கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப பெருசு. இதனால 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஒரு மிருகம் நம்ம முன்னாடி சைலண்டா நிற்கும் போது அதை ரசிக்கணும்னு தோணும், அது ஒரு பாவம்னு தோணும். ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யானை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் அனிமல்ஸ் இன் த வேர்ல்டு. அவன் எப்ப என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது, பாகனால கூட சொல்ல முடியாது. எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யானையோட அந்த பிஹேவியரை ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. யானையை எப்பவுமே நம்ம ஒரு நாய் மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக்க முடியாது, அதை ஜஸ்ட் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கும் கேரளா மாதிரி மாநிலங்கள்ல எந்த ப்ரொவோகேஷனும் இல்லாம யானைகள் அட்டாக் பண்றத பார்த்துருக்கோம். யானைன்ட்டு இல்ல, எந்த மிருகத்தையா இருந்தாலும் அதை கேப்சர் பண்ணி அதை கூண்டுக்குள்ள அடைச்சு அது நம்ம சொல்றது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த இன்சிடென்ட்ல 2 யானைங்க சண்டை போடும்போது நடுவுல சிக்கி ஒருத்தங்க இறந்திருக்காங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். வெறும் 33 வயசு, சந்தோஷமா வேடிக்கை பார்க்க வந்த இடத்துல இப்படி ஒரு விபரீதம். ரெஸ்ட் இன் பீஸ். யானைன்னு இல்ல, எந்த காட்டு விலங்கா இருந்தாலும் அதை தூரத்துல இருந்து பார்க்கும் போதுதான் அதோட அழகையும் அமைதியையும் நம்மளால ரசிக்க முடியும். அதை தொட்டு பார்க்கறேன் தடவி பார்க்கறேன்னு பக்கத்துல போனீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வைல்ட் அனிமல்ஸ், முக்கியமா யானைகள் கிட்ட இருந்து விலகியே இருங்க. இதை பத்தி உங்க கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க.